Hello students, good morning. Today we are going to see maths. In this maths session, we are going to see unit 3 patterns. Patterns அப்படின்னா ஏதோ ஒரு டிசைன். பேட்டர்ன்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு டிசைன். இப்போ எப்படின்னா இப்போ ஸ்ட்ரைட் லைனாக இருந்தது, ஒரு சிலது வந்து செக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு டிசைனில் அது யுனிக்காக இருக்கிறது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் வந்து ஷேப்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிஃபார்மே எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ஷர்ட்டில் செக்குடு இருக்கும். இப்படி வெர்டிக்கல் லைன்ஸும் இருக்கும், ஹரிசாண்டல் லைன்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷேப்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இதில் வந்து நம்ம இந்த லெசனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அடுத்தடுத்து என்ன மாதிரி பேட்டர்னை கண்டினியூ பண்ணணும், எப்படி கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இப்போது படிக்க போகிறோம். ஸோ இது வந்து அப்சர்வ் த பேட்டர்ன்ஸ் இன் ஷேப்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த சீக்வன்ஸ்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது இது மட்டும்தான். ஒன்ஸ் அகேன், ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த பேட்டர்ன். இதை நீங்கள் பாருங்கள், இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? இந்த ஃபஸ்ட் இமேஜுக்கும் செகண்ட் இமேஜுக்கும் தேர்ட், 4, 5 எல்லாமே சேம். அப்போ இதுக்கு அடுத்து வரப்போகிறதும் எப்படி இருக்கணும்? அதே மாதிரி சேமாக தான் இருக்கணும். ஸோ இங்கேயும் நீங்கள் வரைய போகிறது ஒரு ஸ்கொயர் மிஸ் கரெக்டாக வரையலை, பட் நீங்கள் வரைகிறது அழகாக ஸ்கொயர் வரைஞ்சிட்டு இந்த ப்ளூ கலரை இதுலேயும் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ பேட்டர்ன் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, எல்லாமே வந்து சேம் டிசைனாக தான் வருது. ஸோ அதை அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இது ஒன்று பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ட்ரையாங்கிள், திஸ் இஸ் அ சர்க்கிள். நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு ட்ரையாங்கிள் வருது, அடுத்தது சர்க்கிள் வருது, அடுத்து ட்ரையாங்கிள் வருது. அப்போ நம்ம அதுக்கு அடுத்து என்ன வரணும்? ஒரு ட்ரையாங்கிள் வந்து அடுத்து என்ன வரணும்? ஒரு சர்க்கிள் வரணும். அதுக்கடுத்து என்ன வரணும்? ஒரு ட்ரையாங்கிள் வரணும். அடுத்து ஒரு சர்க்கிள் வரணும். அடுத்து ஒரு ட்ரையாங்கிள் வரணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த பேட்டர்ன் கண்டினியூஸ் அண்ட் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் த பேட்டர்ன். ஓகே. ஸோ இந்த இது வந்து நம்ம கிளாஸ் ஒர்க் நோட்லேயும் எழுதுவோம், புக் இருந்தால் புக்லேயும் பார்த்துருங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அதுக்கு அடுத்தது இந்த ஏரோ போட்டிருக்காங்க இல்லைங்களா? இதில் வந்து பாருங்கள், த ஏரோ இஸ் டவுன்வர்ட்ஸ், அதாவது இப்படி போட்டு டவுன் கீழே காமிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி போட்டு மேலே காமிச்சிருக்காங்க. திரும்ப அடுத்தது எப்படி காமிச்சிருக்காங்க? கீழே காமிச்சிருக்காங்க. அடுத்தது மேலே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ, நம்மளும் அதே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே ஸ்பேஸில் இங்கே மேலே வந்திருக்கு, இது மேலே வந்திருக்கு. ஸோ அடுத்தது கீழே, அடுத்தது மேலே. ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன். எப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ரெண்டு அப்படி ரிப்பீட் ஆச்சு. அதாவது ஒரு சர்க்கிள்னால் ஒரு ட்ரையாங்கிள், ஒரு சர்க்கிள்னால் ஒரு ட்ரையாங்கிள், ஒரு டவுன் ஆரோ ஒரு அப் ஆரோ, ஒரு டவுன் ஒரு அப் அப்படி வந்தது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அடுத்து ஒரு சர்க்கிள் இருக்குது, அடுத்து ஒரு டைமண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் தான் திரும்ப ரெக்டாங்கிள் வருது, திரும்ப ஒரு சர்க்கிள் வருது, திரும்ப ஒரு டைமண்ட் வருது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன வரணும்? டைமண்ட் வந்து அடுத்தது என்ன வரணும்? ஒரு ரெக்டாங்கிள். ஸோ ஒரு ரெக்டாங்கிள், அடுத்தது ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு டைமண்ட். ஸோ இதை மாதிரி ரிப்பீட் ஆகணும். ஸோ உங்களுக்கு இதில் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு கம்ப்ளீட் த. யோசிக்கிறதே அப்படி தான் யோசிக்கணும். இதுக்கு முதல் பிக்சருக்கும் ரெண்டாவதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இது வந்தால் அடுத்தது இது வருது, அப்போ இது வந்தால் அடுத்தது இது வருது. அப்போது நம்ம வரைகிறதும் எதுக்கப்புறமா என்ன வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லா ஷேப்ஸுமே நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கணும். 1 second, I went. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் அ ரங்கோலி? ரங்கோலின்றதுனா என்னென்னா, இட்ஸ் நத்திங் பட் கோலம். வீட்டில் கோலம் போடுறாங்கல்ல, அதை தான் வந்து வி கால் இட் அஸ் ரங்கோலி. இப்போ ரங்கோலியிலே நீங்கள் வீட்டில் கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் அம்மாட்ட இல்லை யார் வீட்டில் கோலம் போடுறாங்களோ இல்லை நீங்களே கோலம் போடுறீங்களோ தெரில, பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி வச்சுட்டு, அதாவது யூ கிரியேட் டாட்ஸ், ஒரு டாட்ஸ் வச்சுட்டு புள்ளி வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து அதில் ரெடி பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி
புள்ளி வச்சுட்டு கோலம் போடுவாங்க. ஒரு சிலர் புள்ளி வைக்காமல் அழகாக படமாகவே இப்போ தாமரை மாதிரி வரைவாங்க, மயில் வரைவாங்க. அந்த மாதிரிலாம் வரைகிறதுக்குல அது எல்லாமே வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ ரங்கோலி. அந்த ரங்கோலியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், ஏதாவது ஒரு ஷேப்பு அதை வந்து அப்படியே வந்து அழகாக வந்து இப்போ அம்மா இப்படி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கோலம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், இது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஸோ இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ அதை மாதிரியே நீங்கள் வந்து புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டு ட்ரை பண்ணுங்கள். அதாவது பாருங்கள் 1 2 3 4 5 6 6 இன்ட்டு 2 3 4 5 6 6க்கு 6 புள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்து என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா என்னென்ன ஷேப் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, அவ்வளோதான். அது வந்து நீங்கள் வேறு வேறு கலர் பண்ணும்போது இட் லுக்ஸ் மோர் பியூட்டிஃபுல். ஓகேவா? ஸோ இந்த பாருங்கள், இது ஒரு டைப் ஆஃப் கோலம். இது நீங்களே ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் கூட வீட்டில் நீங்கள் வேறு கேட்டு ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம பார்க்குற ஷேப்ஸ் எந்த ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு லீஃபே எடுத்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு லீஃப் எடுக்கிறீங்க, அந்த லீஃப் எப்படி இருக்கும், அது ஒரு ஷேப்பில் இருக்கும். இப்போ ஒரு லீஃப்மே வந்து ஒரே ஷேப்பில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். அந்த லீஃப்லேயே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் இருக்கும். அது எதை பேட்டர்ன்னு சொல்கிறோம், அதில் ஒரு லைன் இருக்கும், இப்படி சைடில் 2 லைன்ஸ் போகும். இப்போ வேப்பிலையாக இருந்தால் நுனி பூரா வந்து இப்படி ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம பார்க்குற ஒரு ஆப்ஜெக்ட்லேயும் இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பெட்ஷீட் விரிக்கிறீங்க அப்படின்னா அந்த பெட்ஷீட்டில் ஒரு டிசைன் இருக்கும். அந்த டிசைன் வந்து ஒரு பேட்டர்ன் தான். ஓகே, அது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன் ரிப்பீட். அது ஒரு பச்சை கலர் லைன் வந்துச்சுன்னா அடுத்து ஒரு ரெட் கலர் லைன் வரும், அடுத்து ஒரு எல்லோ கலர் லைன் வரும், அகெயின் திரும்ப ஒரு க்ரீன், ஒரு ரெட், ஒரு எல்லோ. ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபார்முலா மாதிரி இருந்துட்டு அது வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த பேட்டர்னை அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு இதில் என்ன தெரியுது அப்படின்னு உங்களுக்கு பாருங்கள். மை காட், 1 செகண்ட், வை திஸ் இஸ் ஹேப்பனிங். ஒரு நிமிஷமா. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த பேர்டு இருக்குது பாருங்கள். இந்த பேர்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, ஒரு உட்காந்துருக்கு. தென் இட் ஸ்டார்டட் ஃப்ளைங். அகெயின் இட் இஸ் சிட்டிங், இட் ஸ்டார்டட் ஃப்ளைங். ஸோ இதுதான் சீக்வன்ஸ். எப்பயுமே ஒரு பிக்சருக்கும் அடுத்த பிக்சருக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்ததுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். வேறையா மாறிடுச்சு அப்படின்னா அப்போ இது ரெண்டையும் குரூப் பண்ணி ஓகே இந்த 2 மாதிரி தான் அடுத்தடுத்து 2 ரிப்பீட் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 1 to 1 கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இதையும் கனெக்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது வேறு. ஓகே, ரைட். அடுத்து தேர்ட் இமேஜை பார்க்குறோம். தேர்ட் இமேஜை பார்க்கும்போது ஃபஸ்ட் இமேஜ் அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஓகே, அப்போது அடுத்து 4th இமேஜ் பார்க்கும்போது செகண்ட் இமேஜ் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகும், 1 and 2 வந்து ஒரு குரூப், அதே தான் திரும்ப வரப்போகுது. ஸோ இது ஒரு பேட்டர்ன், அது நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டீர் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்குது, ஒரு கால் எடுத்து வைக்குது, அடுத்து ஜம்ப் பண்ணுது, முன்ன காலை ஊண்டுது, அடுத்தது திரும்ப வந்து ஸ்டெப் எடுத்து வைக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து 4th தான் ரிப்பீட் ஆகுது. 4th ரிப்பீட் ஆகுது அப்படின்னா இந்த 1 2 3 3 சேர்ந்தது ஒரு குரூப். இந்த 3 பேட்டர்ன் தான் திரும்ப அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகே, அதுதான் நோட்டீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிக்சர் பார்க்கணும், செகண்ட் பிக்சர் பார்க்கணும், 2 ஒன்றா வேறையான்னு பார்க்கணும். வேறையாக இருந்தால் அடுத்து தேர்ட் பிக்சர் போகணும். ஃபஸ்ட்டு இருக்க 2ஓட இது தேர்ட் பிக்சர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். சேமாக இல்லைன்னா அப்போ அதையும் இந்த குரூப்பில் சேர்த்துக்கணும். 4th பிக்சர் எடுக்கணும். 4th பிக்சர் எடுக்கும்போது அது ஃபஸ்ட்டோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஓகே, அப்போ அந்த 3 முதல்ல குரூப் பண்ணிவிட்டு 1 2 3 தான் வந்து திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. 1 2 3 1 2 3 அப்படியே தான் போகுது. அந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் யூ கேன் கண்டினியூ த பேட்டர்ன்ஸ். அடுத்தது பாருங்கள், இதுக்கு பேர் வந்து ஸ்டிக் டயக்ராம் சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஸ்டிக் டயக்ராம். இது வந்து ஸ்டிக் டயக்ராம்ன்றது ஒரு சர்க்கிள் அப்புறம் லைன்ஸை வச்சே வந்து நீங்கள் ஹியூமன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள், இதில் வந்து கை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இதில் வந்து கையை ரைஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்தது கை ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுது, 1 and 3 வந்து ரிப்பீட் ஆகுது,
2 and 4 ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த 1 2 குரூப் பண்ணிவிட்டு இதே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகணும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகணும், 1 2 2 2 குரூப் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு குரூப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், செகண்ட் வந்து கை மேலே தூக்குனதாக இருக்கணும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் பாருங்கள், கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட்டும் என்ன மாதிரி கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு அதோட இந்த செகண்ட் ஆப்ஜெக்டோட பார்க்கணும், தேர்டோட பார்க்கணும். ஒன்று மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலும் அதுக்கு முந்தினதோட ஒரு செட்டாக வந்து குரூப் பண்ணி வச்சு விடணும். ஸோ குரூப் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அது சிமிலர் தாம்மா. இது எல்லாமே வந்து எக்ஸசைஸ் வீட்டில் செஞ்சு பார்க்குறது அந்த மாதிரி கொடுக்குறான். ஸோ இதை பாருங்கள், பேட்டர்ன்ஸ் இன் நம்பர்ஸ். இப்போ இவ்வளோ நேரம் வந்து என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அது நிற்கிற பொசிஷன் இல்லை அது பறக்கிற பொசிஷன் இல்லை அதோட பொசிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணோம், பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ நம்பர்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 1 2 3 10 வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணி வேறு கலரில் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணி 3, ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணி 5, இன்னொரு நம்பரை ஸ்கிப் பண்ணி 7, இன்னொரு நம்பரை ஸ்கிப் பண்ணி 9. ஸோ இந்த 1 3 5 7 9 இது பூராமே இட் இஸ் கால்ட் அஸ் ஆட் நம்பர்ஸ். அது எல்லாமே என்ன கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் கோவாவில் இருக்குது. கோவானா கொய்யாப்பழத்தில் இருக்குது. அடுத்தது 2 4 6 8 இருக்குது பாருங்கள். இட் இஸ் ஆல் இன் போமோகிரானட் அப்படின்னா மாதுளை. ஸோ இப்போ என்னென்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் காப்பி பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 காப்பி பண்ணிடுவீங்க. அதுக்கு அடுத்தது இப்போ க்ரீனில் உள்ளதை மட்டும் எடுத்து எழுத சொல்கிறாங்க. ஸோ க்ரீனில் உள்ளதை மட்டும் எடுத்து எழுதும்போது என்ன ஆகும், அந்த ஸ்கிப் பண்ணி நீங்கள் எழுதியிருக்கீங்க பாருங்கள். ஸ்கிப் பண்ணி எழுதுனது கரெக்டாக 1 3 5 7 9 இல்லை 2 4 6 8 வரும். ஸோ 1 3 5 6 9 வந்து கோவாவில் நம்ம எழுதணும். கரெக்டாக கோவான்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கிற கொய்யாப்பழத்தில் எழுதுனது. ரொம்ப ஸ்லோவாக லோட் ஆகுது மிஸ்ஸோட ஃபோனு. இந்த இருக்குது. ஸோ 1 3 5 7 9 தான் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 1 3 5 7 9 1 3 5 again. மிஸ் வீட்டில் ஒரு பேரட் இருக்குது. அந்த பேரட் கத்திகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, கேட்கும் உங்களுக்கு, கீன்னு கத்திகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் வீட்டில். ஸோ பாருங்கள், இங்கே நீங்கள் எழுத வேண்டியது க்ரீன் வச்சு எழுதுனீங்கன்னா 1 3 5 7 9. பொமோகிரானட்டில் என்ன வரும், 2 4 6 8. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கள். இப்போ நான் சொன்னது தான். இப்போ இதில் பாருங்கள், 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர், 2 நம்பர் கண்டினியூஸாக கொடுத்தாங்கன்னா 1 அடுத்து 2 இருக்குது. ஒரு நிமிஷம் பாருங்கள், 1 இருக்குது அடுத்து 2 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே வந்து நெக்ஸ்ட் நம்பர் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கன்சிக்யூட்டிவ்னா தொடர்ச்சி அடுத்தடுத்த நம்பர் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு அடுத்து வர்றது என்னவாக இருக்கணும், 3 4 5 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது 6, இது 7, இது 8 அவங்களே கொடுத்துட்டாங்க, இது 9. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 கம்பேர் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போ இதில் பார்த்தீங்க, செகண்டில் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 1 கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே எதுவுமே கொடுக்கல, கொஸ்டின் மார்க். ஆனால் அடுத்தது வந்து 5 கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்தது 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 தொடர்ச்சியாக என்ன இருக்கோ அது 2க்கும் உள்ள ஒற்றுமையை நீங்கள் பார்க்கணும். அதுதான் வந்து 2 நம்பருக்கு 2 பாக்ஸுக்கு உள்ள ஒற்றுமை என்னன்னு பார்த்துட்டு அதுபடி தான் இங்கேயும் ஃபில் பண்ணணும். ஸோ 5க்கும் 7க்கும் உள்ள என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5க்கு அடுத்து ஒரு நம்பரை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு 7 எழுதியிருக்காங்க. 5க்கு அடுத்தது பாக்ஸில் என்ன எழுதியிருக்காங்க, ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னொரு நம்பர் எழுதியிருக்காங்க. 5க்கு அடுத்து இமீடியட்டாக 6ன்னு எழுதாமல் 5க்கு அடுத்து ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு 7 எழுதியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பாருங்கள், 7க்கு அடுத்து ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணால் இங்கே 9. அப்போ நீங்கள் முன்னாடி உள்ள பாக்ஸும் யோசிச்சு பாருங்கள். 1க்கு அடுத்து என்ன வரணும், 1க்கு அடுத்து ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணணும். அதாவது 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 3. ஸோ 1 3 5 7 9. அடுத்தது பாருங்கள், இது ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் பாருங்கள். இது 2, இது 4. இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அகைன் 2ல் ஆரம்பித்து ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு 4 எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம அடுத்த பாக்ஸில் என்ன வரணும்,
5 ஸ்கிப் பண்ணிவிட்டு 6 எழுதணும். இதுக்கு அடுத்து பாக்ஸ் கொடுத்துனா 6க்கு அடுத்து என்ன வரணும், 7 ஸ்கிப் பண்ணிவிட்டு 8 எழுதணும். ஓகே, இப்போ பாருங்கள் 5க்கும் 4க்கும் என்ன கண்டினியூஷன், என்ன ஒரு தொடர்பு இருக்குது, என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தா 5க்கு ப்ரீவியஸ் நம்பர் ஆர் பிஃபோர் நம்பர் வந்து 4, பிஃபோர் நம்பர், அப்போ முந்தின நம்பர் எழுதணும். இப்போ 4க்கு பிஃபோர் நம்பர் என்ன 3, 3க்கு பிஃபோர் நம்பர் என்ன 2, 2க்கு பிஃபோர் நம்பர் 1 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 தொடர்ச்சியாக வர்ற ஃபிகர் என்னவோ அதை முதல்ல பார்த்துட்டு சரிங்களா, அதுக்கப்புறமா முடிவு பண்ணணும் என்ன மாதிரி எழுதணும் அப்படின்றத முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக எழுதிடுவீங்க, சூப்பராக எழுதிடுவீங்க. ஸோ இது அப்படி தான் பாருங்கள், 1 2ன்னு வந்துருச்சு, இங்கே 1 2 வந்துருச்சு. அப்போ கண்டினியூஸாக என்ன வரணும் 3 4 5 6 7 8 இது என்னன்னே தெரியல, இது என்னன்னு தெரியல, இது இருந்துச்சு நம்ம இங்கே பார்த்து எழுதலாம். இது வந்து 4ம் 8ம் இருக்கனால கரெக்டாக வந்து 2 4 6 8 எழுதுனா கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது 9 இருக்குது, அடுத்தது ஒரு கேப் விட்டு 5 இருக்குது, 1 இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள், இது 1, அப்போ இங்கே 3, இங்கே 5, இங்கே 7, அடுத்தது 9 அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இந்த லெசன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேட்டர்னை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு பேட்டர்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அப்புறம் எப்படி அதை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பேட்டர்னில் ஒரு லைனை ஒரு சீக்வென்ஸாக ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸோ செட் ஆஃப் நம்பர்ஸோ செட் ஆஃப் கலர்ஸோ செட் ஆஃப் டிசைன்ஸோ கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பார்க்கணும், பேட்டர்னை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை பார்க்கணும், பார்த்துட்டு ஓகே இது இப்படி இருக்குது, செகண்டை பார்க்கணும் இது இப்படி இருக்குது, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை, ஓகே அப்போ இருக்கட்டும். மூணாவது ஆப்ஜெக்டை பார்க்கணும், மூணாவது ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது இது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மாதிரியே இருக்கே, அப்போ ஓகே அதுவும் இருக்கட்டும். அப்போ அதுக்கடுத்த ஆப்ஜெக்டை பார்க்கணும், இது செகண்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கே, அப்போ 1 2 1 2 ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஜெக்டே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாமே வந்து அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். இதே இது 2 இல்லாமல் 3 இருக்கும், 1 2 3, ஃபோர்த் ஆப்ஜெக்ட் வந்து திரும்ப 1 மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா 3 குரூப் பண்ணி வச்சுட்டு 1 2 3 1 2 3 1 2 3ன்னு போகணும். அப்புறம் ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணி எழுத சொல்லியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 எழுதியிருப்பாங்க, 3 விட்டுருப்பாங்க, 5 எழுதியிருப்பாங்க, 6 விட்டுருப்பாங்க, 1 2 விட்டுருப்பாங்க, 3 எழுதியிருப்பாங்க, 4 விட்டுருப்பாங்க, 5 எழுதியிருப்பாங்க, 6 விட்டுருப்பாங்க, 7 எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எழுதி பழகிட்டிங்கன்னா this particular patterns in the lesson is over. ஓகேவா? Thank you so much. Thank you.